வணக்கம் அன்பு நேர்களே. மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெருமகிழ்வும் ஆனந்தமும். இன்றும் கூட ரொம்ப அற்புதமாக ஓசோவின் விழிப்புணர்வு புத்தகத்தில் இருந்து உங்களுக்காக வாசிக்க காத்துக்கொண்டு இருக்கிறேன். அனைவரும் பெரும்பாலும் ஓசோவின் தத்துவத்தில் ஆர்வம் வைக்கும் நேர்கள் இந்த நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டு இருப்பது மிகவும் மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் அளிக்கிறது. இதோ நேற்றைய தினம் நிகழ்ச்சியை ஒளிபரப்பு செய்யவில்லை. இப்பொழுது இதோ நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை பார்க்கலாம். வாருங்கள், நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள். அன்பு நேய சொந்தங்களே, என்ன பார்த்தோம்? நிகழ்காலத்தில் எந்தவித சிந்தனையும் இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் முதலாக ஆன்மீகத்தில் இருக்கிறீர்கள். அப்போது ஒரு புதிய பரிமாணம் திறக்கிறது. அந்த பரிமாணம் தான் விழிப்புணர்வு. நீங்கள் அந்த பரிமாணத்தை அறிந்து கொண்டில்லாததால் ஹெராக்லிட்டஸ் நீங்கள் தூக்கத்தில் இருப்பதாகவும் நீங்கள் விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பதாகவும் கூறுகிறார். விழிப்புணர்வு என்பது இப்போது இருக்கின்ற இந்த நொடி பொழுதில் கடந்த காலத்திற்கும் செல்லாமல் எதிர்காலத்திற்கும் செல்லாமல் அந்த அளவுக்கு முழுமையாக இருப்பது. அப்போது எல்லா மன அசைவுகளும் நின்று போய்விடும் அப்படின்னு முடிச்சிருந்தோம் இல்லையா? இப்போ அதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். அதற்காக நீங்கள் அசையாமல் அப்படியே இருந்து விடுவீர்கள் என்று அர்த்தமாகாது. அங்கே ஒரு புதிய விதமான நகர்தல் ஆரம்பமாகும். அது நீங்கள் ஆழத்தில் நகர்ந்து செல்வதாகும். இங்கே 2 விதமான நகர்தல் உள்ளது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் அர்த்தம் அதுதான். அது 2 விதமான நகர்தலை காட்டுகிறது. ஒரு சாலை சந்திப்பு, ஒரு நகர்தல். நீங்கள் நீளவாட்டில் நகர்வது, நீங்கள் ஒரு நீளக்கோட்டில் நகர்ந்து செல்வீர்கள். ஒரு விஷயத்திலிருந்து மற்றொரு விஷயத்திற்கு, ஒரு எண்ணத்திலிருந்து மற்றொரு எண்ணத்திற்கு, ஒரு கனவிலிருந்து மற்றொரு கனவிற்கு. அதாவது நீங்கள் ஏயிலிருந்து பிக்கும், அதன் பிறகு பியிலிருந்து சிக்கும், அதன் பிறகு சியிலிருந்து டிக்கும் நகர்ந்து செல்வது. இந்த பாதையில் நீங்கள் ஒரு நேர்கோட்டில் படுக்கை வசத்தில் நகர்ந்து செல்வீர்கள். இதுதான் காலத்தின் நகர்தல் அல்லது நேரத்தின் நகர்தல் என்பது. இப்படிப்பட்ட நகர்தல் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கின்ற ஒருவரின் நகர்தல் ஆகும். இதில் நீங்கள் முன்னும் பின்னும் போய் திரும்பி வர முடியும். அங்கே ஒரு நீள்கோட்டு பாதை இருக்கும். நீங்கள் பியிலிருந்து ஏக்கு வர முடியும் அல்லது நீங்கள் ஏயிலிருந்து பிக்கு போகவும் முடியும். அங்கே ஒரு நேர்கோட்டு பாதை இருக்கும். இதை தவிர இன்னொரு விதமான நகர்தல் உள்ளது. அது முற்றிலும் வேறுபட்ட பரிமாணத்துடன் கூடியது. அந்த நகர்தல் படுக்கை கோட்டு வசத்தில் இருக்காது. அது செங்குத்து வசத்தில் இருக்கும். நீங்கள் இதில் ஏயிலிருந்து பிக்கு செல்ல மாட்டீர்கள், பியிலிருந்து சிக்கும் செல்ல மாட்டீர்கள். அதற்கு மாறாக நீங்கள் ஏ என்பதிலிருந்து அதன் அடி ஆழத்திற்கு செல்வீர்கள். நீங்கள் ஏ என்பதன் ஆழத்தில் உள்ள A1, A2, A3, A4 என்று கீழே செங்குத்தாக செல்வீர்கள் அல்லது என்பதற்கு மேலே செங்குத்தாக உயரத்தில் செல்வீர்கள். உங்களது நினைவுகள் நின்று போகும்போது ஒரு புதிய நகர்தல் ஆரம்பிக்கிறது. நீங்கள் இப்போது ஆழத்தில் விழுந்து விடுவீர்கள், ஒரு பாதாளம் போன்ற விஷயத்தில் விழுந்து விடுவீர்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள். எனவேதான் மிகவும் ஆழமான தியானம் செய்பவர்கள் விரைவில் அடிப்பாகமே இல்லாத ஏதோ ஒரு பாதாளத்தில் விழுவது போன்று உணர்வு கொண்டு பயப்படுவார்கள். அப்போது உங்களுக்கு தலை சுற்றும். நீங்கள் பயப்படுகிறீர்கள். அப்போது நீங்கள் உங்களின் பழைய போக்கிற்கு சென்றுவிட விரும்புவீர்கள். ஏனெனில் அது உங்களுக்கு தெரிந்த பாதை. ஆனால் இந்த செங்குத்து பாதையோ மரணம் அடைவதைப் போல் உணரச் செய்கிறது. இயேசுவின் சிலுவையின் அர்த்தம் அதுதான். அது ஒருவித மரணம். படுக்கை வசத்திலிருந்து செங்குத்து வசத்திற்கு போவது மரணம் போன்றதுதான். அதுதான் உண்மையான மரணம். ஆனால் ஒரு பக்கத்திலிருந்து பார்த்தால் தான் அது மரணம் போன்றது. ஆனால் மறுபக்கத்தில் இருந்து பார்த்தால் அது உயிர்த்தெழுதல் ஆகும். அது பிறப்பதற்காக இறப்பதாகும். இது ஒரு பரிமாணத்தில் மரணமடைந்து அதன் பிறகு மறுபரிமாணத்தில் பிறப்பதாகும். படுக்கை வசத்தில் நீங்கள் இயேசு, செங்குத்து வசத்தில் நீங்கள் கிறிஸ்து ஆகிவிடுவீர்கள். நீங்கள் ஒரு எண்ணத்தில் இருந்து மற்றொரு எண்ணத்திற்கு நகர்ந்து செல்லும்போது நீங்கள் நேரம் என்னும் உலகில் இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் அந்த நொடி பொழுதில், அதாவது எண்ணத்தில் அல்ல, நகர்ந்து செல்லும் பொழுது நீங்கள் காலங்களற்ற நிலைக்கு நகர்ந்து செல்கிறீர்கள். அப்போது நீங்கள் நகர்ந்து செல்லாமல் அப்படியே இருக்க மாட்டீர்கள். இந்த உலகில் எதுவும் அசையாமல் அப்படியே இருப்பதே இல்லை. அசையாமலும் இருக்க முடியாது. ஆனால் அப்போது ஒரு புதிய நகர்தல் எழும். அந்த நகர்தலில் எந்த உள்நோக்கமும் இருக்காது. இந்த வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள். படுக்கை கோட்டு வசதியில் நீங்கள் நகர்ந்து செல்லும்போது நீங்கள் ஏதோ ஒரு உள்நோக்கத்துடன் உணர்ச்சி தூண்டுதலில் நகர்ந்து செல்கிறீர்கள். நீங்கள் ஏதோ ஒன்றை சாதிக்க வேண்டும், அதாவது பணம், புகழ், அதிகாரம் அல்லது கடவுள் இவற்றை சாதிக்க வேண்டும் என்று செல்கிறீர்கள். ஆனால் எதையாவது நீங்கள் சாதித்தாக வேண்டும். அந்த உள்நோக்கம், உணர்ச்சி தூண்டுதல் அங்கே உள்ளது. இப்படி உள்நோக்கத்துடன் நகர்வது தூக்கம் என்று அர்த்தமாகும். உள்நோக்கம் எதுவும் இல்லாமல், உணர்ச்சி தூண்டுதல் இல்லாமல் நகர்வது விழிப்புணர்வு என்று அர்த்தமாகும். அப்போதும் நீங்கள் நகர்ந்து செல்வீர்கள். ஆனால் உங்களது நகர்தல் வெறும் சந்தோஷத்திற்காக இருக்கும். அப்போதும் நீங்கள் நகர்ந்து செல்வீர்கள். ஏனெனில் நகர்ந்து கொண்டே இருப்பதுதான் வாழ்க்கை என்பதற்காக. வாழ்க்கை என்பதை சக்தியினால் ஆனது என்பதற்காக நகர்ந்து செல்வீர்கள். மேலும் சக்தி எப்போதும் நகர்ந்து கொண்டுதான் இருக்கும். அந்த சக்தியே ஆனந்தம் என்பதால் நீங்கள் நகர்ந்து செல்வீர்கள். வேறு எதற்காகவும் அல்ல. அதில் எந்த இலக்கும் இருக்காது. நீங்கள் எந்தவிதமான சாதனையையும் நோக்கி செல்ல மாட்டீர்கள். உண்மையில் அப்போது நீங்கள் எங்குமே போவதில்லை. நீங்கள் போவது கூட இல்லை. நீங்கள் அப்போது வெறுமனே உங்களிடம் உள்ள அந்த சக்தியில் வெறுமனே ஆனந்தமாக இருப்பீர்கள்.
அந்த அசைவிற்கு வெளியே எந்த இலக்கும் இருக்காது. அந்த நகர்வு அதற்கு உள்ளே உறைந்திருக்கின்ற மதிப்பினை உடையது. அதற்கு வெளியே உரைகின்ற மதிப்பு இருக்காது. ஒரு புத்தரும் உயிர் வாழ்கிறார், ஒரு ஹெராக்விட்டஸும் உயிர் வாழ்கிறார், நானும் இங்கே சுவாசித்துக் கொண்டு உயிர் வாழ்கிறேன். ஆனால் இந்த வாழ்க்கை ஒரு வேறுபட்ட விதமான வாழ்க்கை, எந்த விதமான உணர்ச்சி தூண்டுதலும் இல்லாத வாழ்க்கை. சில தினங்களுக்கு முன்பு யாரோ ஒருவர் என்னிடம், நீங்கள் ஏன் மக்களுக்கு தியானம் செய்ய உதவுகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு நான் அவரிடம், இது என்னுடைய சந்தோஷம், இதில் ஏன் என்பது கிடையாது, நான் வெறுமனே இதை அனுபவிக்கிறேன் என்று பதில் கூறினேன். ஒருவன் தோட்டத்தில் விதைகளை விதைத்துவிட்டு வெறுமனே அவைகள் மலர்வதற்காக காத்திருப்பது போல இருக்கிறேன். எனவே நீங்கள் மலரும்போது நான் சந்தோஷம் அடைகிறேன். இதுவும் ஒரு தோட்ட வேலைதான். யாராவது மலர்ச்சி அடையும் போது அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. மேலும் அதை நான் பகிர்ந்து கொள்ளவும் செய்கிறேன். அதில் எந்த விதமான லட்சியமும் கிடையாது. நீங்கள் அதில் தோற்று போனால் அதற்காக நான் விரக்தி அடையப் போவதில்லை. நீங்கள் மலர்ச்சி அடையாவிட்டாலும் பரவாயில்லை, அதுவும் சரிதான். ஏனெனில் மலர்ச்சியை யாரும் கட்டாயப்படுத்தி கொண்டு வர முடியாது. நீங்கள் கட்டாயப்படுத்தி ஒரு மொட்டை மலரச் செய்ய முடியாது. அப்படி உங்களால் முடிந்தால் அது நீங்கள் அதை கொலை செய்வது போலாகும். அது மலர்ச்சி போன்று தெரியலாம், ஆனால் அது மலர்ச்சி அல்ல. இந்த உலகம் எப்போதும் நகர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இயற்கையும் அசைந்து கொண்டுதான் இருக்கிறது. இவைகளெல்லாம் ஆதியும் அந்தமும் மற்ற ஒன்றினுள் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. மனம்தான் காலம் அல்லது நேரம் என்பதில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த இயற்கை ஆழத்திலும் உயரத்திலும் நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மனமோ முன்னும் பின்னும் நகர்ந்து கொண்டிருக்கிறது. மனம் படுக்கை வசத்தில் நகர்கிறது, அதுதான் தூக்கம். நீங்கள் செங்குத்து வசத்தில் நகர்ந்தால் அதுதான் விழிப்புணர்வு. இந்த நொடிப்பொழுதில் இருங்கள். இந்த நொடிப்பொழுதில் உங்களது முழு உயிரையும் கொண்டு வாருங்கள். அதற்குள் கடந்த காலத்தை நுழைய விடாதீர்கள். மேலும் எதிர்காலத்தையும் உள்ளே வர விடாதீர்கள். கடந்த காலம் என்பது இப்போது இல்லை, அது இறந்து போய்விட்டது. மேலும் இயேசு உயிரற்றவர்களை புதைக்கட்டும் என்று கூறுகிறார். கடந்த காலம் இப்போது இல்லை. நீங்கள் ஏன் அதை பற்றி கவலைப்படுகிறீர்கள்? நீங்கள் ஏன் அதை மீண்டும் மீண்டும் அசை போட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள்? உங்களுக்கு என்ன பைத்தியமா? கடந்த காலம் என்பது இப்போது இல்லை, அது உங்களது மனதில் தான் உள்ளது. அது வெறும் ஞாபகம்தான். அதே போன்று எதிர்காலம் என்பது இன்னமும் வரவில்லை. அந்த எதிர்காலத்தை பற்றி நீங்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள்? அதுவோ இன்னமும் வரவில்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன திட்டம் தீட்ட முடியும்? அதை குறித்து நீங்கள் எதை செய்தாலும் அது நடக்கப் போவதில்லை. ஆனால் அதன் பிறகு நீங்கள் விரக்தி அடைவீர்கள். ஏனெனில் முழுமை என்பது அதற்கு என்று சொந்தமான தனிப்பட்ட திட்டத்தை வைத்திருக்கிறது. அதற்கு எதிராக நீங்கள் ஏன் உங்களது திட்டத்தை முயற்சி செய்கிறீர்கள்? இந்த இயற்கை அதற்கென்று சொந்தமாக ஒரு திட்டம் வைத்துள்ளது. அது உங்களை விட புத்திசாலித்தனமானது. பகுதியை விட முழுமை புத்திசாலித்தனம் நிறைந்ததாக தான் இருக்க வேண்டும். நீங்கள் முழுமையாக இருப்பது போல் ஏன் பாசாங்கு செய்கிறீர்கள்? இந்த முழுமை அதற்கென்று தனிப்பட்ட விதியை வைத்துள்ளது. அதற்கென்று சொந்தமான நிறைவை வைத்துள்ளது. நீங்கள் ஏன் அதை பற்றி கவலைப்படுகிறீர்கள்? மேலும் நீங்கள் எதை செய்தாலும் அது பாவ செயல் ஆகிவிடும். ஏனெனில் நீங்கள் இந்த நொடிப்பொழுதை, இப்போது இருக்கின்ற இந்த நொடிப்பொழுதை தவற விடுவீர்கள். மேலும் இதுவே உங்கள் பழக்கமாக ஆகிவிட்டால், அப்படி ஆகிவிடும்போது நீங்கள் அதை தவற விட்டுவிட ஆரம்பிப்பதால் அது ஒரு பழக்கமாக ஆகிவிடுகிறது. அதன் பின்னர் எதிர்காலம் என்பது வரும்போதும் அதை நீங்கள் தவற விட்டு விடுவீர்கள். ஏனெனில் அப்படி அது வரும்போது அது எதிர்காலமாக வராது, அது நிகழ்காலமாக தான் இருக்கும். நேற்று நீங்கள் இன்றைய தினத்தை பற்றி எண்ணிக்கொண்டிருந்தீர்கள், ஏனெனில் அப்போது அது நாளைய தினமாக இருந்தது. ஆனால் இப்போது அது இன்றைய தினமாக உள்ளது. ஆனால் நீங்களோ நாளைய தினத்தை பற்றி எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். மேலும் நாளைய தினம் வரும்போது அது இன்றைய தினமாக தான் இருக்கும். ஏனெனில் எதுவெல்லாம் இருக்கிறதோ அதுவெல்லாம் இங்கேயே இப்போதே தான் இருக்க முடியுமே தவிர வேறு எந்த விதத்திலும் இருக்க முடியாது. மேலும் நீங்கள் ஒரு நிலையான மனநிலையில் காரியம் மாற்றி வந்தால், அதாவது உங்களது மனம் எப்போதும் நாளைய தினத்தையே எதிர்நோக்கி இருந்தால், அதன் பிறகு நீங்கள் வாழ்வது எப்போது? நாளை என்பது ஒருபோதும் வருவதில்லை. அதன் பிறகு நீங்கள் தவறு விட்டு கொண்டே போவீர்கள். எனவே இது ஒரு பாவச் செயல். டு சின் என்பதன் ஹிப்ரு மொழியின் மூல அர்த்தம் இதுதான். எதிர்காலம் என்பது நுழைந்து விடும்போது நேரம் என்பதும் நுழைந்து விடுகிறது. அப்போது நீங்கள் பாவ செயல் செய்து விடுகிறீர்கள். இந்த இயற்கைக்கு எதிராக பாவ செயல் செய்து விடுகிறீர்கள். மேலும் அதை நீங்கள் தவறவும் விட்டு விடுவீர்கள். மேலும் இது ஒரு நிலையான அமைப்பாக ஆகிவிட்டது. ஒரு எந்திரன் போல் ஆகிவிட்டதால் நீங்கள் இதை தவற விட்டு விட்டீர்கள். அன்பு நேர்களே, இந்த விழிப்புணர்வு புத்தகத்தில் இன்றைய நிகழ்ச்சியை கேட்டு ரசிப்பீர்கள். இதனுடைய தொடர்ச்சியை நாளையும் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு ஆதரவு தெரிவித்து வரும் அன்பு நேர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளையவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேய சொந்தங்களே. நன்றி நேர்களே.